ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம லாங்சன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு சாட் பாட் பில்ட் பண்ணிட்டோம் வித் மெமரியோட. அண்ட் ஜென்ரேட் ஆகிற ரெஸ்பான்ஸை எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது கரெக்டாக. இதையும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஃபுல் ரெஸ்பான்ஸாக இல்லாமல் வேர்ட் பை வேர்டாக ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரேட் ஆகிற ஆன்சரை ஃப்ரண்ட் எண்டுக்கு லைவாக எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி ஃபாஸ்ட் ஏபிஐ பேக் எண்ட் அண்ட் ஒரு சின்ன நெக்ஸ்ட் ஜேஎஸ் காம்பனண்ட் ஆர் ஃப்ரண்ட் எண்ட் செட்டப் பண்ணியிருக்கோம். அண்ட் கோடிங் ஈஸி தான், அதை பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், சேனலுக்கு ஒரு சப். இப்போ ஒரு இன்ட்ரோ மியூசிக் வரும், சேனல் இன்ட்ரோ மியூசிக், அந்த டைமில் கொடுத்துக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கோட் வாக் த்ரூக்கு முன்னாடி ஐநோ நம்ம சேனலில் ரோஹித் அண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ் 2 பேரும் லேங்க்ராஃப் அண்ட் லாங்ஸ்மித் வீடியோ கேட்டிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் அதான் லைனப்பில் வரப்போகுது. அண்ட் ராக்ஸ், டூல்ஸ், ஏஜென்ட்ஸ், லாங்ஸ்மித், லேங்க்ராஃப் அண்ட் எல்லாம் வரப்போகுது. கண்டென்ட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ கீப் வாட்சிங். அண்ட் எஸ்பெஷலி டு ரோஹித், முடிஞ்சளவு நான் சீக்கிரம் வீடியோ போட பார்க்குறேன். ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, பேக் எண்டில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கோடில் பார்த்தது தான் இந்த பாய்லர் பிளேட் கோட் இருக்குல்ல, எல்எல்எம் டிஃபைன் பண்ணுற கோடு, அதை நான் காப்பி பண்ணி மேலே வச்சுக்கிட்டேன். அடிஷ்னலி எனக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ தேவைப்படுது பேக் எண்டில். ஏன்னா ஏபிஐ வந்து நம்ம சர்வ் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஏபிஐ லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். நான் requirements.txt ஃபாஸ்ட் ஏபிஐ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம கோடை கிட்டப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஃபாஸ்ட் ஏபிஐ அண்ட் யுவிகான்றது பேக் எண்ட் சர்வர். நான் பேக் எண்டுக்குள்ளே ரொம்ப போகல, பட் நம்மளுக்கு தேவையான பேக் எண்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யுவிகான்ற ஒரு பேக் எண்ட் சர்வரையும் நான் requirements.txt வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால் போட்டு 2 லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஏபிஐக்கு தேவையான நம்ம கோடுக்கு தேவையான ரெஸ்பான்சஸ் அண்ட் லைப்ரரிஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் மேலே. ஸோ மேலே இருக்கிறது பேசிக்காக நம்ம பாய்லர் பிளேட் கோட். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஃபாஸ்ட் ஏபிஐலேருந்து ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ரெக்வஸ்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் குயிக்காக. இந்த ரெஸ்பான்சஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீமிங் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். மிடில்வேர் எதுக்கு அப்படின்னா மெயினாக இந்த அலோ ஆரிஜின்ஸ் கார்ஸ் எரரெல்லாம் வராமல் இருக்கிறக்காக கார்ஸ் மிடில்வேர் இம்போர்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஜேசன் நம்மளுக்கு தேவைப்படும், ஜேசன் இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபாஸ்ட் ஏபிஐயில் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவுமே இனிஷியேட் பண்ணும்போது ஆப் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஏபி அப்படின்னு போட்டுருங்க. இது என்னன்னாலும் இருக்கலாம், ஜென்ரலாக கன்வென்ஷன் படி நீங்கள் ஆப் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ஏபி இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ஸ் மிடில் வரை ஆட் பண்ணிட்டேன். ஆட் மிடில் வரை அப்படின்றதுல கார்ஸ் மிடில் வரை ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் தான், இது எல்லாத்துக்கும் வரது தான். இது ஒரு டெம்ப்ளேட் கோட் மாதிரி, இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். மெயினாக நம்ம எழுதுகிற ஏபிஐ எண்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அட் app.post/chat அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இது எந்த போர்ட்டில் ரன் ஆகுதோ அந்த போர்ட்டில் /chat அப்படின்னு கொடுத்தா எனக்கு ரெக்வஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, இந்த ரெக்வஸ்ட் அப்படின்றது என்னென்னா நான் இங்கே இம்போர்ட் பண்ணது தான். ஃபாஸ்ட் ஏபிஐலே ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்குது. அதை இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் கொடுக்குற பேலோடு வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட்டுக்கு வரும். அதை நான் இந்த ரெக்வஸ்ட்ன்ற வேரியபிளில் வாங்கிட்டேன். பேசிக்காக சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் await request.json அப்படின்ட்டு. இது நான் போஸ்ட்மேனில் காமிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போஸ்ட்மேனில் வச்சுருக்கேன், தெளிவாக இருக்கும். ஸோ நான் டேட்டா ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். யூசர் என்ன டேட்டா கொடுக்குறானோ அதை நான் பேசிக்காக யூசர் கொரி, நம்ம யூசர் என்ன கேட்பான், ஏதாவது கொஸ்டின் கேட்பான் எல்லாம்ட்ட, அதை தான் நான் இங்கே டேட்டான்ற வேரியபிளில் வாங்கிட்டு யூசர் இன்புட்டில் பேசிக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன், டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன். ஸோ டேட்டான்றது ஃபுல் பேலோட், யூசர் இன்புட்ன்றது அதுலேருந்து வர யூசர் இன்புட் மட்டும் எனக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எழுதுகிற ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் தான் எப்பவும் போல். ஸோ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எழுதியிருக்கேன். யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட், ஆன்சர் த கொஷின் பிலோ ஷார்ட்லி அண்ட் ப்ரீஃப்லி. யூசர் கேட்குற கொஷின், இது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எழுதிட்டேன். அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு செயின் பில்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், chain.invoke கீழே இருக்கிற கோடெல்லாம் விட்டுருங்க, நான் இங்கேயே ரிட்டர்ன் பண்ணிட்டேன், அதனால் கீழே இருக்கிற கோட் ரன் ஆகாது. ஸோ chain.invoke கொஷின் யூசர் இன்புட். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆயிருமா, யூசர் கேட்குற கொஷினை நான் ஜேசன் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் பின்னாடி கமெண்ட் பண்ணிடுவேன். ஜேசன் ரெஸ்பான்ஸை நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ போஸ்ட்மேனில் போயிட்டு ஹூ இஸ் விராட் கோலின்னு இருக்குது. போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் நான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. கரெக்டாக சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இந்த பக்கம் இந்த சைடு லெஃப்ட்டில் இருக்கிறது வந்துட்டு பேக் எண்டோட இது நான் வாப் டெர்மினல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஒரு விண்டோ. லெஃப்ட்டில் இருக்கிறது வந்துட்டு பேக் எண்டோடது. யூவிகான் யூவிகான் மெயின் ஆப் அப்படின்னு போடுவோம். மெயின் டாட் பை அப்படின்னு ஃபைல் நேம் இருந்துச்சுன்னா மெயின் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்துட்டு 10 ஸ்ட்ரீமிங் சேட் ஃபாஸ்ட் ஏபி அப்படின்னு இருக்குது கரெக்டாக. அப்போ யூவிகான் 10 ஸ்ட்ரீமிங் சேட் ஃபாஸ்ட் ஏபிஐ ஆப் ரீலோட். ஓகேவா, எனக்கு இப்போ பேக் அண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போஸ்ட்மேனில் போயிட்டு ஹூ இஸ் விராட் கோலின் யூசர் இன்புட் அப்படின்ற வேரியபிளில் கேட்குறேன். ஏன்னா யூசர் இன்புட்டு தான் நாங்கள் டீகோட் பண்ணுறேன். பேக் எண்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் ஹூ இஸ் விராட் கோலின்னு கொடுக்குறேன். எனக்கு விராட் கோலிக்கான ஆன்சர் வரும். விராட் கோலி இஸ் அன் இந்தியன் நேஷனல் கிரிக்கெட்டர் அப்படின்றது ஆன்சர் அப்படின்ற வேரியபிள் வந்துருச்சு. இது இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ நாளாக டெவலப் பண்ண ஃபாஸ்ட் ஏபிஐ இவ்வளோ நாளாக நம்ம டெவலப் பண்ண லேங் செயினை ஃபாஸ்ட் ஏபிஐலாம் நம்ம இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகேவா, ஃபஸ்ட் ஸ்டெப் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சிங்கிள் ஜேசன் ரெஸ்பான்ஸாக கொடுக்காம ஸ்ட்ரீம் பண்ணணும். அதுக்கான கோட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போஸ்ட்மேனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சிடுறேன். பேசிக்காக இந்த ரிட்டர்னை நான் ஸ்டாப் கமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்ட்ரீமிங் ரெஸ்பான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போஸ்ட்மேனில் பழசுக்கும் புதுசுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்குங்க. இப்போ அதே ஹூ இஸ் விராட் கோலின்னு கேட்குறேன். ஆன்சர் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ ஒரே ரெஸ்பான்ஸாக வரல கரெக்டாக. எனக்கு வேர்ட் பை வேர்டாக அல்லது ஸ்ப்ளிட்டாகி வந்திருக்கு. ஆஸ் அண்ட் வென் எல்எல்எம் ஜென்ரேட் பண்ண நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டுருக்கு. இதை தான் நம்ம பேக்கெண்டில் பண்ணணும் ஜென்ரலாக சாட்பாட்டுக்கு ஃபார் பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இந்த கோட் பண்ணுது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சிம்பிளாக ரிட்டன் ஜேசன் ரெஸ்பான்ஸ்னு கொடுத்ததுக்கு பதிலாக இந்த இடத்துல ரிட்டன் ஸ்ட்ரீமிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரீமிங் ரெஸ்பான்ஸில் மெயினாக நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன். கண்டென்ட் ஈக்குவல் டு ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நத்திங் பட், அதையும் கீழே கோடு வச்சுருக்கேன் இந்த இடத்துல இல்லை. ஓகே, இதுதான் ஜென்ரேட்டர். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு லிஸ்ட்டுக்கும் ஜென்ரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லிஸ்ட் வந்து எல்லா டேட்டாவையும் மெமரியில் வச்சுக்கும். ஆனால் ஜென்ரேட்டர் வந்து எல்லா டேட்டாவையும் மெமரியில் வச்சுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஐ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ 1 lakh நம்பரை எனக்கு மெமரியில் அட் டைமில் வச்சுக்கும். ஆனால் ஜென்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிடுவோம். ஈல்டுன்னு போட்டிங்கனாவே அந்த ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ ஈல்டு 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு தேவையான போது மட்டும் எனக்கு அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கரெக்டாக. கவுண்ட் டவுன் அப்படின்னு இருக்குது. ஜென் ஈக்குவல் டு கவுண்ட் டவுன் கொடுத்துட்டேன். ஏன் இது ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்? ஈல்டு இருக்குது. ஈல்டு இருந்தால் அது ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஜென் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 3 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 2 பிரிண்ட் ஆகும். ஸோ அட் அ டைமில் எனக்கு 3, 2, 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகல. தேவையான போது மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. கரெக்டாக. அது ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனுக்கான ஓவர்வியூ இது தான். ஸோ ஸ்ட்ரீமிங் ரெஸ்பான்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சென்ட் பண்ணுறது எப்பவுமே ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். ஸோ ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் நம்மளதில் என்ன பண்ணுது? இதே செயின் தான். அதை நான் ஸ்ட்ரீமாக கால் பண்ணுறேன். பேசிக்காக இன்வோக் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஒரு சிங்கிள் ஜேசன் ரெஸ்பான்ஸ் வரும். ஒன் டைம் இன்வோக் பண்ணோம், ஃபுல் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஆனால் ஸ்ட்ரீம் அப்படின்றது ஆஸ் அண்ட் வென் ஜென்ரேட் பண்ண ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நான் செயின் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொஸ்டின் வந்து எப்போ போல யூசர் இன்புட். ஓகேவா. நம்மளுக்கு வர்றது வந்து சங்காக வரும். ஓகேவா. இந்த சங்கை வந்து நான் மல்டிபிள் சங்க்ஸாக வரும். அதை நான் லூப் பண்ணுறேன். லூப் பண்ணிட்டு அதை ஜேசானாக மாற்றிடுறேன். பேசிக்காக ஒரு ஆன்சரையும் நான் ஜேசானாக மாற்றணும். கரெக்டாக. ஒரு சங்க்கும் ஒரு ஜேசான். ஸோ ஆன்சர் சங்க் அப்படின்னு நான் ஜேசானாக மாற்றிட்டேன். ஜேசான் டம்ஸ் மூலமாக. அதுக்கப்புறம் அது ஈல்ட் பண்ணுறேன். ஈல்டு அப்படின்றது பேசிக்காக சென்ட் பண்ணுறது. கரெக்டாக. இந்த இடத்துல ஈல்டு அப்படின்னா அந்த டைமில் அது இங்கே சென்ட் பண்ணிடும். அதே மாதிரி இங்கேயும் ஈல்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஈல்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஜேசான் சென்ட் ஆகும். அண்ட் பை கன்வென்ஷன் டேட்டான்ற கீழே தான் அதை சென்ட் பண்ணுவாங்க. எந்த ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுறதுனாலும் டேட்டான்ற கீழே சென்ட் பண்ணணும் ஸ்ட்ரீமிங்கில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம இஷ்டம் தான். இது நீங்கள் என்னென்னாலும் மாற்றிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்லேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஈல்டுன்றது ஒரு டேட்டா அப்படின்றது ஒரு கன்வென்ஷன். அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ ஈல்டில் டேட்டான்ற கீழே இந்த ஜேசானை நான் சென்ட் பண்ணுறேன். இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா, எக்ஸப்ட் எதாவது எரர் அப்படின்னா என்ன எரர் அப்படின்றதையும் நான் சென்ட் பண்ணிடுறேன். ஃபைனலாக டேட்டா டன் அப்படின்னு கொடுக்குறேன். இதுவும் வந்து ஒரு கன்வென்ஷன் தான். இது கண்டிப்பாக சென்ட் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக, அதாவது மொத்த டேட்டாவும் ஜென்ரேட் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா டன்னுன்னு சொல்லி சென்ட் பண்ணுவேன் ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஓகேவா.
ஸோ இப்போ நம்ம போஸ்ட்மேனில் பார்த்துட்டு இருந்த அவுட்புட்டை போஸ்ட்மேன் இல்லாமல் இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட் எண்ட் ரன் பண்ணோம்ல. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ரைட் சைடு இருக்கிறது ஃப்ரண்ட் எண்ட் npm run dev. நான் Next.js யூஸ் பண்ணுறேன். Next.js அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணால் React கூட யூஸ் பண்ணலாம். பட் ஈவன் React அஃபிஷியலாகவே Next.js ஆர் எனி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் ஃப்ரண்ட் எண்ட், கோ வித் எனி ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸிங் React instead of plain React. ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா /stream அப்படின்ற இடத்துல இந்த கோடு ரன் ஆகிட்டு இருக்கு, என்னோட ஃப்ரண்ட் எண்ட் கோடு. ஓகேவா, இது ஃப்ரண்ட் எண்ட் கோடு, இது ரன் ஆகிட்டு இருக்கு. இது கோடை நம்ம பார்ப்போம், அதுக்கு முன்னாடி இங்கே ஆன்சர் பார்த்துருவோம். அதே ஹூ இஸ் விராட் கோடின்னு நான் இங்கே கேட்குறேன். எப்படி டைப் பண்ணுற மாதிரி வருதா? ஸோ இதுதான் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். பேசிக்காக வர்ற ஸ்ட்ரீமை எப்படி ஃப்ரண்ட் எண்டில் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு அதை எப்படி பார்க்குறது. அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ரியாக்டை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபுல் ரியாக்ட் நான் இப்போ டீப் டைவ் பண்ண போகிறது கிடையாது. ஹை லெவலில் சொல்லிடுறேன். உங்களுக்கு ரியாக்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கீழே இருந்தால் மேலே வரும். ஃபஸ்ட்டு கீழே HTML என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே டிஃபைன் பண்ணியிருப்பேன், ஒரு ஃபார்மு. இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது எனக்கு யூசர் இன்புட் போகும். மேலே வந்துட்டு மெசேஜஸை லூப் பண்ணி காமிச்சிருப்பேன். அது அந்த கோடிங் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபார்மில் மெயினாக பார்க்க போகிறது ஹேண்டில் சப்மிட் ஃபஸ்ட்டு. ஸோ யூசர் ஒரு வாட்டியும் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் இன்புட் ட்ரிம் பண்ணிடுறேன் பேசிக்காக, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எந்த ஸ்பேசஸ் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அதை நான் ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக யூசர் கொடுக்குற மெசேஜ் அப்படின்றதுனால டைப் யூசர் கண்டென்ட் இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் அதை நான் வந்து மேலே மெசேஜஸில் ஸ்டோர் பண்ணிடுறேன், மெசேஜஸ் ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ யூசர் கொடுக்குறது மெசேஜ் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அடுத்து ஒரு டம்மியாக ஒரு ஏஐ ரெஸ்பான்ஸையும் ஜென்ரேட் பண்ணி அதை மெசேஜ் ஸ்டேட்டுக்கு அப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெசேஜ் ஸ்டேட்டில் இப்போ 2 மெசேஜ் இருக்குது. யூசர் கேட்ட கொஷின் ஒன்று, ஏஐக்கு திங்கிங் அப்படின்ற மெசேஜும் இருக்குது. ஓகேவா, அடுத்து அபார்ட் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபெச் ஈவெண்ட் சோர்ஸ் அல்லது எனி அசிங்க்ரனஸ் ஈவெண்ட்டை நீங்கள் அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அபார்ட் கண்ட்ரோலர் வேணும். இது பை டிஃபால்ட்டாக ரியாக்ட் ஆர் எனி ஜாவாஸ்கிரிப்ட் அபார்ட் கண்ட்ரோலர் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ அபார்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஃபெச் ஈவெண்ட் சோர்ஸ் அப்படின்றது ஒரு மைக்ரோசாஃப்ட் லைப்ரரி. மைக்ரோசாஃப்ட்லேருந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு இப்போ 2 மெசேஜ் இருக்குது கரெக்டாக. யூசர் கொடுத்த இன்புட் இருக்குது, ஏஐக்கு திங்கிங்கிற மெசேஜ் இருக்குது. அது டம்மி தான், அது சும்மா ஃப்ரண்ட் எண்டில் காமிக்கிறதுக்காக. மெயினாக நம்ம பேக் எண்டுக்கு சென்ட் பண்ண போகிறது யூசர் கொடுத்த கொஷின் ஆர் யூசர் என்ன இங்கே டைப் பண்ணியிருக்கோன்னா அதை நான் பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதை ஃபெச் ஈவெண்ட் சோர்ஸில் இந்த என் பாயிண்ட்டில் பேசிக்காக போஸ்ட்மேனில் நீங்கள் பார்த்தது தான், இந்த இடத்துல போஸ்ட்மேனில் பார்த்துருப்பீங்க. அதே என் பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. இந்த என் பாயிண்ட்டில் போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஜேசான் ஹெட்ரா, ஏன்னா நான் சென்ட் பண்ண போகிறது ஜேசான். பாடி வந்துட்டு ஜேசான் ஸ்ட்ரிங்கிஃபைல யூசர் இன்புட் அப்படின்னு கொடுத்து யூசர் என்ன கேட்டிருக்கோனோ அதை கொடுத்துருக்கேன். அதை தான் இங்கே பேக் எண்டில் நான் யூசர் இன்புட்டாக வாங்கியிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம் யூசர் இன்புட் கரெக்டாக. இங்கே நான் என்ன சென்ட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல பேக் எண்டில் வாங்குறேன். ஸோ இங்கே யூசர் இன்புட்டை நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிட்டு இது ஃபெச் ஈவெண்ட் சோர்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் 2 டிஃபைன் பண்ணணும் இந்த இடத்துல. ஒன்று சிக்னல், இன்னொன்று வந்துட்டு இங்கே அபார்ட் கண்ட்ரோலர் டாட் அபார்ட். ஓகேவா, ஒரு வாட்டியும் மெசேஜ் வரும்போது என்ன நடக்கணும் அப்படின்றது நாங்கள் ஆன் மெசேஜ் அப்படின்ற கீழே டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாமே கன்வென்ஷன் தான். ஆன் மெசேஜ்ன்றது நீங்கள் நம்ம மாற்ற முடியாது, அங்கே அதே பேராமீட்டர் அதே நேம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆன் மெசேஜில் டன் அப்படின்னு வந்துருச்சுன்னா எனக்கு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா டன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அது லாஸ்ட்டாக வர்றதா நம்மளுக்கு டன். கரெக்டாக, இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் டன் அப்படின்னு சென்ட் பண்ணுவேன். ஃபைனலி டன் அப்படின்னு சென்ட் பண்ணுறேன்ல பேக் எண்டில். ஸோ டன் அப்படின்னா அது பேசிக்காக அது லாஸ்ட் மெசேஜ்னு அர்த்தம். எனக்கு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். டன் இல்லை அப்படின்னா அந்த டேட்டாவை பார்ஸ் பண்ணி மெசேஜஸில் அப்பன் பண்ணி இந்த திங்கிங்கிற டெக்ஸ்ட்டை எடுத்து விட்டு ஏஐ கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அப்பன் பண்ணிடுவேன். ஸ்டேட்டில் அப்பன் பண்ணால் பை டிஃபால்ட்டாக மேலே இருக்கிற மெசேஜஸ்லேயே அது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம ஸ்டேட்டில் தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, கொடுத்துட்டேன். கீழே இருக்கிறதெல்லாம் பை கன்வென்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஆன் க்ளோஸ் ஆகும்போது என்ன நடக்கணும்,
ஏன்னா நான் லோடிங்னு ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கேன், அல்லது ஒரு ஸ்டேட் வச்சுருக்கேன். அந்த ஸ்டேட்டை வச்சு லோட் ஆச்சுன்னா எனக்கு ஏஐ இஸ் திங்கிங் அந்த மாதிரி மெசேஜ் காமிச்சிருப்பேன் கீழே HTML-ல. அது நீங்கள் வேணால் கொடுக்கலாம். அது இல்லாட்டினா அந்த லோடிங்கிறதே இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லோடிங் இல்லாமல் எடுத்து விட்டனால எனக்கு ஒர்க் ஆகும். இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஏஎஸ் டைப்பிங் அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான். அண்ட் எரர் நடந்துச்சுன்னா எரர் த்ரோ பண்ணுறேன். புதுசாக கனெக்ஷன் நடக்கும்போது எரர் நடந்தாலும் அதை நான் த்ரோ பண்ணுறேன். அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஃபைனலாக இது ட்ரை கேட்ச்சு. அதனால் கேட்சில் எதாவது எரர் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் எந்த கனெக்ஷனுமே போகலை அப்படின்னா இந்த இந்த கேட்சில் அது வந்துடும். ஓகே, ப்ரிட்டி மச் இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் கோட். ஹை லெவல் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரியாக்ட் தெரிஞ்சால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ரியாக்ட் தெரியலனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹை லெவல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல நம்ம ஈவெண்ட் சோர்ஸ், பேசிக்காக சர்வர் சென்ட் ஈவெண்ட்னு சொல்லுவோம். பேக் எண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டா சென்ட் பண்ணும். கேட்கும்போது இல்லை, அதை ஜென்ரேட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் ஃபெச் ஈவெண்ட் சோர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரீமிங்காக யூஸ் பண்ணுறோம் ரியாக்டில். இது நான் ரொம்ப ஃப்ரண்ட் அண்ட் கடன் தான் போயிருப்பேன். கோடு உங்களுக்கு கிட்டில் கமிட் ஆகிருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்து உங்கள் லோக்கலாக ரன் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா அது ரியாக்ட் கோர்ஸ் கிடையாது. அதனால் நான் ரியாக்ட் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னும் சொன்ன மாதிரி ரேக் டூல்ஸ் ஏஜென்ட்ஸ் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பேசிக் லாங்சைன் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் லேங்க்ராஃப் லாங்ஸ்மித் அதெல்லாம் வரப்போகுது. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்ன சேஞ்ச் பண்ணணும் உங்களை ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது லாங்சைன் படிக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.